ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏன் கவலை? அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. என்னை பரிபூரணமாக நம்பு. உன்னுடைய உடல், உன் மனம், உன்னுடைய பக்தி, உன் செல்வத்தை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்லப் போகின்றேன்? என் மீது நம்பிக்கை இருந்தால் இது எல்லாவற்றையுமே என்னிடம் ஒப்படைத்துவிடு. உனது இதயமே எனது கோவிலாக இருக்கப் போகிறது. என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இதயமாக இருக்கப் போகின்றது. எதற்கும் கலங்காதே. உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகும் நேரம் இது. உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில்தானே நீ என் திருவடியை சரணடைந்தாய். அப்படி சரணடைந்த பின்பு உனக்கு சந்தேகம் எதற்காக? பயம் எதற்காக? நான் இருக்கின்றேன். நான் பார்த்து கொள்கின்றேன். உன் வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கான முயற்சியை நீ நம்பிக்கையோடு செய்து கொண்டே இரு. அதிலிருந்து நீ பின் வாங்காதே. நான் அதனை நடத்துவதற்கு தேவையான சக்திகள் எதுவோ அது எல்லாவற்றையுமே நான் உனக்கு தருகிறேன். நாள்தோறும் அந்த சக்தியை உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அதில் சந்தேகமே வேண்டாம். சந்தேகமின்றி, பயமின்றி, நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயம் ஒன்று உனக்கு நடக்கப் போகிறது. உன் வாழ்வில் நிச்சயமாகவே நடக்கும். அப்பா என்றுமே உன்னை கைவிட மாட்டேன். உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே எனக்கு தெரியும். நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு தருகிறேன். எத்தனை நாட்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பது ஒன்றுதான். அதை நான் உனக்கு நிச்சயமாகவே தருவேன். உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நான் அளிக்கின்றேன். நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது என்று சொன்னதால் அந்த நிம்மதியான வாழ்க்கையை நான் உனக்கு தருகிறேன். இனி எந்த பயமுமின்றி சந்தோஷமாகவே நீ வாழலாம். எங்குமே எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். எதை பற்றியும் பயப்படாதே. உலக பந்தம் என்ற கட்டிலில் சிக்கிக்கொண்டு கஷ்டம், நஷ்டம், பிரச்சனை என்று பேதலித்து வந்து கொண்டிருக்கின்றாய். அவற்றை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு அந்த சோதனை அதிகமாவது போல தெரியும். அப்படி தெரிந்தால் அதை அனுபவித்து விடு. சோதனை காலம் வரும்போது நீ பயந்து ஒடுங்கி விடாதே. அது மேலும் உன்னை அமுக்கிவிடும். அதிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் உன்னுடைய பயத்தை நீ தூக்கி எறிய வேண்டும். பயத்தை தூக்கி எறிந்து என்னுடைய அப்பா எனக்காக இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? அவர் என்னுடைய தந்தை, என் கூடவே இருப்பார், அவருடைய துணை மட்டுமே எனக்கு போதும் என்று இரு. நிச்சயம் உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் அதற்கான பலனை, அதற்கான பரிகாரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். என்னை பரிபூரணமாக நம்பு. உன் உடலிலிருந்து மனம், புத்தி, செல்வம் என எல்லாவற்றையுமே என்னிடம் கொடுத்துவிடு. இந்த அப்பாவின் வார்த்தை உனக்கு பலிக்க வேண்டும் என்ற ஆசை உனக்கு இருந்தால் உன்னை முழுமையாக என்னிடம் ஒப்படைத்துவிடு. நம்பிக்கை வைத்து இதை ஒப்படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் சொல்வது செய்வது நடக்கும்.